வெல்கம் டு கோல்டி பசங்க சேனல். கைஸ் இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷலாக பிரியாணி செஞ்சு சாப்பிட போறோம். கடைக்கு போய் பிரியாணி வாங்கணுமா? பிரியாணி வாங்க கூடாது, சிக்கன் வாங்கணும். அதுக்கு தேவையான பொருளை வாங்கணும். நம்ம சிக்கன் வாங்க தேவை போறோம். இதெல்லாம் உரிஞ்சிட்டு இருக்காங்க, நான் போய் வாங்கிட்டு வந்தா செஞ்சிடலாம். பூண்டு எல்லாம் விரிஞ்சிட்டு எல்லாம் செஞ்சிருக்கேன். நாங்க அதான் இப்ப போயிட்டு சிக்கன் ஃபர்ஸ்ட் வாங்கணும். சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். சிக்கன் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். வண்டி ஓட்ட தெரியாத ஒரு ஜீவன் கிட்ட வண்டி ஓட்ட கொடுத்துக்கிறோம். ஏதோ கோளாறு பண்ண போறாள் மட்டும் தெரியுது காய். சிக்கன் வாங்கலாம் போயிட்டு இருக்கோம். ஐயோ ஐயோ இப்போ வந்து ஒரு 8 பேர்கிட்ட இருக்கோம். 8 பேர் டு 10 பேர் இருப்போம். அதுக்கு எத்தனை கிலோ சிக்கன் வாங்கணும் எல்லாம் வந்து லிஸ்ட் அமைச்சிருக்காங்க. கடைக்கு வந்தாச்சு. எல்லாம் எங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க. புதுசா வீடியோ எடுக்கணுமா ஒரு மாதிரி பாக்குறாங்க. உங்களுக்கு லிஸ்ட் காட்டுன்னு சொல்லிருக்கோம்ல, அந்த லிஸ்ட் பாக்குறீங்களா? பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பாவமாக சாப்பிடும்போது ருசியா இருக்குங்களா? சிக்கனை பாருங்க. சிக்கன் வாங்கியாச்சு. 300 ரூபாய்க்கு வாங்கணும். ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி கிட்ட வாங்கணும். இப்போ வந்து மளிகை ஜாமான் போய் சில இது வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு பண்றேன். நம்ம கறி வாங்கியாச்சு. இப்போ நம்ம காய்கறி கடைக்கு வந்திருக்கோம். காய்கறி எல்லாம் வாங்கணும். என்னடா வாங்கணும்? என்னென்ன வாங்கணும்? லிஸ்ட்ல என்ன இருக்கு பாரு. ஜிஞ்சர். ஜிஞ்சர்னா என்னது? ஜிஞ்சர் ஐயோ நம்மளுக்கு தெரியாது ஜிஞ்சர்னா என்னது. அவங்களுக்கு கடை அவ்வளோதான். எவ்வளோ ஆச்சு? 30 ரூபா தானே? ஆமா 30 ரூபா. இப்போ நான் வந்து சூர்யா கடைக்கு போனோம். என்ன வாங்கணும்னா இந்த பையனை வண்டி ஸ்டார்ட் பண்ண சொன்னா வீலிங் இப்பதான் கத்துக்கிறான். வீலிங் தூக்குறான். 3 பேர் கவுந்து குப்பரை பட்டு இருப்போம். தயிர் எல்லாம் வாங்கணும். பாஸ்மதி ரைஸ், தயிர், ரீஃபண்ட் ஆயில் இதெல்லாம் வாங்கணும். முட்டையா? பட்டை பட்டை கைஸ், அது பட்டை இவங்க முட்டைன்றாங்க. என்னன்னு கேளுங்க. படி தெரியல இந்த பையனுக்கு. சிக்கன்லாம் வாங்கியாச்சு. இஞ்சியர் வாங்கியாச்சு. அவ்வளவுதான். மசாலா ஒரு பாக்கெட். இல்ல அவ்வளவுதான். இவ்வளவு தூரம் வந்துருக்கு. எவ்வளவு கரெக்டா வேலைன்னு தெரியல. கேட்போம். வேற எதுவும் வாங்கல? அவ்வளவுதானே. எல்லாமே கரெக்டா வாங்கிட்டோமா? எல்லாமே வாங்கிட்டோமா? பாரு, யாரோ வீட்டுக்கு போய் திரும்ப மாதிரி இருக்குது. அப்படிதான் கைஸ் நம்பலாம். சிக்கன் வாங்கிட்டோம். இதெல்லாம் மற்ற ஜாமான் எல்லாம் வாங்கிட்டோம். ஒரு வீலிங் அடிக்கும். என்ன பண்றாங்க பாப்போமா? வாங்க வாங்க பாப்போம். சும்மாதான் உட்காந்துருப்பாங்க எல்லாரும். என்ன பண்றீங்க? தக்காளி அறிவாங்க சொல்லுவானுங்க. இப்போ வந்து எங்க வீட்டிலே தான் வந்து நாங்கள் பிரியாணி செய்ய போறோம். எங்கன்னா கொஞ்சம் இங்கே வெளியே சந்து மாதிரி இருக்கும், அங்கே தான் செய்ய போறோம். பார்க்க நல்லா கொடூரமாக தான் இருந்துச்சு. இப்போதான் அதை க்ளீன் பண்ணோம். இங்கே தான் செடியெல்லாம் இருக்கும். அப்படியே நல்லா இருக்கும். அது பார்க்க ஒரு மாதிரி டீசெண்டாக இருக்கும். இங்கே தான் செய்ய போறோம். இங்கதான் வச்சு செய்யலான்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். சைக்கிள்லாம் இருந்துச்சு. சைக்கிளு மேல துணி சாக்கு எல்லாம் நிறைய போட்டு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இப்பதான் காலைல எடுத்துட்டு இந்த அடுப்பில் தான் செய்ய போறோம். இங்கேயே அப்பா நிறைய விறகுலாம் எடுத்துட்டு வந்து அடுப்புக்காக வச்சிருந்தாரு. அதெல்லாம் இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்ப நெக்ஸ்ட் இங்கதான் பிரியாணி செய்யணும். அதான் பிரியாணிக்காகவே எல்லாம் உட்காந்து அரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் போய் வாங்கிட்டு வந்தோம்ல, எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம். அவங்க உட்காந்து அரிஞ்சிட்டு இருந்தாங்க. உள்ள பாருங்க, உள்ள காமிக்கிறவங்க பாருங்க, அறிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் உள்ள வேலை செஞ்சுட்டு அறிகிறாங்களாம்.
ஆண்டி நாங்கெல்லாம் சேர்ந்து பிரியாணி செய்றோம், சீக்கிரமா சாப்பிடுவாங்க. நாங்க 4 மணி ஆயிடுச்சாலும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே இது யாருன்னு தெரிஞ்சா உங்களுக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இவர்தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொல்லியிருப்பாரு. கிறிஸ்டியானோ பொங்கல் வீடியோல பாத்துருக்கீங்க. கிறிஸ்டியானோ ரொனால்டோ சொல்லியிருப்பாரு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவங்க யாருன்னு தெரியும். இவங்க யாருன்னா பேக்கா. நல்லா பிளாஷ் அடிக்கிறீங்க. அவங்களாம் வேலை செய்யட்டோம், நம்ம ஜாலியா யூனோ விளாண்டோமா, போய் சாப்பிட்டோமா, அவ்வளவுதான். இதுதான் அவளுக்கு தேவை. போடு போடு கடை போட கடை போட்டியா, நம்ம வா யூனோ விளாடுவோம் பாக்காவா. இது புஷடு. யார் ஸ்டார்டிங்? என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. சும்மா நாங்கள் யூனோ தான் ஆடுவோம். இந்த மாதிரி ஜாலியா இருக்கும். யூனோ எடுத்து விளாட்டு இந்த மாதிரி உட்காந்து கதை பேசுவோம். யூனோ விளாடணும்னா கடையில காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. விளாடு யாரு? சடு 10 வைக்கிறோம் நாங்க. பொங்கலா பொங்கலோட செய்ய போறோம். இப்ப நம்ம பிரியாணியே பொங்கல் மாதிரி தான் வரப்போகுது பாருங்க. செம்மையா செய்யறோம், ருசியா சாப்பிடுறோம். ஆல்வேஸ் வெல்கம் யூ. வைக்கவா? குண்டா வைக்க போறேன். இப்ப வச்சு சாப்பாடு குண்டா சூடானுமா? நெய் கொஞ்சம் நெய் ஊத்துமா? தக்காளி ரெடி, வெங்காயமும் ரெடி. வெங்காயத்தை கட்டு. வெங்காயம் ரெடி, எல்லாமே ரெடி கைஸ். இப்போ ஒன்றும் இல்லை. எண்ணெயை போட்டாங்களா? புதினாலாம் வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேன். பிரியாணியில் போட நெய் ஊத்துவா நானே? காட்டுங்க, நெத்தி காட்டுங்க, மூஞ்ச காட்டுங்க. பாதி முக்கால்வாசி முடிச்சிட்டாங்க போல. அந்த தக்காளி பிரியாணிக்கு இப்போ நம்ம வந்து அந்த சிக்கன்லாம் போட்டு அதை கிண்டியாச்சு. இன்னும் அரிசி போடுறது மட்டும் வேலை இருக்குது. அந்த அரிசி பார்த்திங்கன்னா இப்போ அம்மா தான் போடுவாங்க, நம்மளாம் போட முடியாது. அது அரிசி இப்போ அம்மா போட்டுட்டு 65லாம் இன்னும் ஒர்க்கணும். 65 ஒர்க்கெல்லாம் காட்டிட்டு நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு மியூசிக் போட்டு எல்லாத்தையும் காட்டுற பாருங்கள்.